மந்திரம் 27. நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டீங்களா? நான் தேவதை லோகத்தில் பிறந்த அதிசய குழந்தை. என்கிட்ட உங்கள் பருப்பு வேகாது. 7 வயசு தானே ஆச்சுன்னு நீங்கள் என்ன குறைச்சி எடை போடாதீங்க. 7 வயசாக இருந்தாலும் என் சக்தி கிட்ட உங்களால் மோத முடியாது அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே சொன்னான். கூடவே, என்ன சூனியக்காரிங்களா, கன்ஃபியூஷனாக இருக்கா? இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதையெல்லாம் நம்பி உங்கள் முகத்தை பாரு, பேரஞ்ச மாதிரி வச்சிருக்கீங்க. உங்களை நான் சூனியக்காரின்னு சொல்லவா இல்லை ஜோக்கர்னு சொல்லவா அப்படின்னு கிண்டலாக கேட்டா. இதை கேட்ட எல்லாருமே கோபமாக, ஹேய், நீ என்ன சொல்கிற? நீ சொல்கிறத வச்சு பார்த்தா நீ எம்போசா இல்லையா? அப்போது எம்போசா யாரு, எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தியா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு, அது எம்போசா யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ சும்மா விளையாட்டில் வாயில் வந்த பேரை சொன்னேன். நீங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட எல்லாருக்கும் செம கடுப்பாயிடுச்சு. எல்லாரும் தியாவை முறைச்சிக்கிட்டு இருக்க நேரம், நான் தான் எம்போசா. யார் என் பேரை சொல்லி கூப்பிட்டது? என் பேரை சத்தமாக கூப்பிட்டது யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லா சூனியக்காரிங்களும் திரும்பி பார்க்க எல்லாரும் ஷாக் ஆகி நின்னாங்க. இது சூனியக்காரிங்களுக்கு மட்டும் இல்லாமல் தியா அப்புறம் ஷானுக்கு கூட பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்தது. மறுபுறம், சரி வா பொம்மி, நம்ம ராணி தேவதையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படியில் கால் வைக்க போகும்போது பொம்மி என்னை தடுத்து, அண்ணா அண்ணா அவசரப்படாதீங்க, இங்கே ராணி மந்திரம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் நினச்ச உடனே மேலே ஏறி போயிட முடியாது. அதாவது ராணியோட அனுமதி இல்லாமல் யார் இந்த படியில் கால் வச்சாலும் ஷாக் அடிச்சிடும். அதனால நம்ம பெர்மிஷன் கேட்டு தான் போகணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே காவலுக்கு நிற்கிறவங்க பேர் டுபா டுபா. அதில் 5 பேர் இருப்பாங்க. நம்ம டுபா டுபா 1 கிட்ட சொல்லணும். டுபா டுபா 1 2 கிட்ட சொல்வார். டுபா டுபா 2 டுபா டுபா 3 கிட்ட சொல்வார். டுபா டுபா 3 டுபா டுபா 4 கிட்ட சொல்லுவார். டுபா டுபா 4 டுபா டுபா 5 கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் ராணி கிட்ட பர்மிஷன் கேட்பார். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து சொல்வார். ராணி ஓகே சொன்ன உடனே நான் இப்போ சொன்னது ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது டுபா டுபா 5 டுபா டுபா 4 கிட்ட சொல்லுவார். டுபா டுபா 4 டுபா டுபா 3 கிட்ட சொல்லுவார். டுபா டுபா 3 டுபா டுபா 2 கிட்ட சொல்லுவார். டுபா டுபா 2 டுபா டுபா 1 கிட்ட சொல்லுவார். டுபா டுபா 1 நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராணி தேவதையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னான். கூடவே ராணி தேவதை உத்தரவு தந்தா மட்டும்தான் நம்மளால் மேலே போக முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்ல, இவ சொன்ன எதுவுமே எனக்கு புரியலை. நான் அவளை புரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்க மற்ற தேவதைகள் எல்லாம் என்னை பார்த்து சிரித்தாங்க. ஏமா பொம்மி, சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயத்த ஏமா இவ்வளோ பெருசாக இழுக்கிற? என் பிள்ளைங்க அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்லி முடிக்கிறத பார்த்தாலே 10 வருஷம் ஆகிடும் போல். அதுக்குள்ளாடி நானே கிளம்பிடுவேன். என் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு நான் ரொம்ப சோகமாக கேட்டேன். இதை கேட்ட பொம்மி சிரிச்சா. ஐயோ, நான் பேச்சு வாக்கில் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் ரொம்ப குள்ளமாக இருந்தார். அவரை பார்த்த உடனேயே, பா, யார் இந்த சுண்டக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் பார்க்க ரொம்பவே குள்ளமாக இருந்தார். சுண்டக்கா மாதிரி தான் இருந்தார். அதான் அப்படி கேட்டேன். மறுபுறம் ஷான் அப்புறம் துய உருவத்தில் இருக்க அன்பு மற்றும் கூந்தல் தேவதை யாருமே வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து தனியாக ஒரு இடத்துக்கு போய் அவங்க ஒரிஜினலான உருவத்துக்கு மாறினாங்க. என்ன சோதனை இது கூந்தல் தேவதை, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையான தியா எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அன்பு தேவதை, உங்கள் பேர் அன்பு தேவதை, பயந்த தேவதை இல்லை. எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடுதிப்புன்னு எதுவுமே சொல்லாமல் பூமிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நடிக்க சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறது? சரி, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, தியா தியா எங்கே இருக்க அப்படின்னு அவங்க பாட்டி கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா தியா ஷானோட விளையாடிக்கிட்டு இருந்தா. இதை பார்த்து, நீ இங்கே தான் இருக்கியா? நான் உன்னை இவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன், நீ ஏன்
காதை கேட்கலையா என்ன? சரி வா, உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போனாங்க. மறுபுறம் இந்த இரு லோகத்தில் சூனியக்காரிங்க அப்புறம் கருப்பு தேவதைகள் வாழ்கிற இந்த லோகத்தில் என்னை கூப்பிட்டது யாரு அப்படின்னு ஒருத்தவங்க கேட்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு எந்த சூனியக்காரிக்கும் தைரியம் இல்லை. எல்லாரும் அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த தியா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா அவன்கிட்ட போய், யோ மாமா, என்ன மாமா இது? உன்னை சும்மா பார்க்கவே சகிக்கலை. இதில் உடம்பு முழுக்க கருப்பு பெயிண்ட் வேற அடிச்சிட்டு வந்திருக்க. பத்தாததுக்கு இந்த மாட்டு கொம்பு வேற. இப்போ நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? எரும மாடு ஆகிறதுக்கு 10 பொருத்தவும் பக்காவாக இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. ஆனால் ஏன் இந்த சூனியக்காரங்க பயப்படுறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், நீ என்ன பார்த்து மாமான்னு கூப்பிட்டியா? பத்தாதுக்கு நீ என்னையே கலாய்க்கிற. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் யார் தெரியுமா? சாத்தான் லோகத்தோட ராஜா. என்கிட்ட யாரும் இப்படி பேசினது கிடையாது. எல்லாருமே என்கிட்ட பேச பயப்படுவாங்க. ஆனால் நீ ஒரு சின்ன குழந்தை என்னையே கலாய்க்கிற. நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட தியா, அட போங்க மாமா, உங்களை எனக்கு நல்லாவே தெரியுமே. நீங்கள் தான் எம்போசா, சாத்தான் லோகத்தோட ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாத்தான் லோகத்தோட ராஜா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க, அதுக்கெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லவும், முதல் முறையாக அந்த எம்போசா என்கின்ற சாத்தாலோகத்தோட ராஜா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த சூனியக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த சாத்தாலோகத்தோட ராஜாவான எம்போசாவுக்கு தியா பாப்பாவை ரொம்பவே பிடிச்சிருந்தது. மீண்டும் சந்திப்போம்.